கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு 2 பங்கு துவரம் பருப்பு 1 பங்கு சிறுபருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து 20 சாம்பார் வெங்காயம், 15 பல்லு பூண்டு, ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு ஒரு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி இது 2 பிரிஞ்சி இலை, ஒரு இஞ்சி அளவு ஒரு 4 பட்டை துண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். சின்ன குக்கர்னால நான் ஒரு 6 விசில் விட்டேன். நீங்கள் பெரிய குக்கர்னால் 4 விசில் விட்டால் போதும். இப்போ கரண்டியை வச்சு மேலாப்பில் இந்த தக்காளி சாம்பார் வெங்காயத்தெல்லாம் நல்லா கரைச்சிக்கிறலாம். இப்போ வந்து அந்த காய் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் ஃபுல்லாக குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு காயெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறலாம். சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படி செஞ்சால். இப்போ வந்து தாளிச்சுக்கிறலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூனு கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த வேக வச்சோம்ல கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதை ஊற்றிட்டு பெரிய நெல்லிக்காய் அளவு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் ஊற்றினாவே போதும். இந்த சாம்பாருக்கு தக்காளி நிறைய போட்டு வச்சு புளி கொஞ்சம் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சுற்று குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கிறலாம். அப்படியே கல்யாண வீட்டு சாம்பார் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில்